வாக்குத்தத்தம் நமக்கு கிடைக்கிறது நல்லதுதான், தேவன் நம்மோட இருக்கிறார் நல்லதுதான். ஆனாலும் கர்த்தர் பாதிதான் செய்வார், மீதி நம்மளை செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். எப்படி? நீங்க ஸ்கூல்ல நீங்க டெய்லி போறீங்க, காலேஜுக்கு டெய்லி போறீங்க, வேலைக்கு டெய்லி போறீங்க. ஆனா எதுக்கு ஸ்கூல்ல காலேஜ்ல எக்ஸாம் வைக்கிறாங்க? இவங்க டெய்லி வராங்களே, எல்லாம் படிச்சிருப்பாங்க, இவங்களுக்கு தெரியாததா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம்ல. அப்படிதானே? அப்படிதானே? நீங்க படிச்சதை எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் எக்ஸாம் வைக்கிறாங்க. இந்த எக்ஸாம் தான் விசுவாச பரீட்சையில கர்த்தர் வைக்கிறார். என் மகன் என்ன எந்த அளவுக்கு புரிந்திருக்கிறான்னு பார்க்கணும், என் மகள் என்ன தேவனை எந்த அளவுக்கு புரிந்திருக்கான்னு பார்க்கணும் சொல்லிட்டு ஆண்டவர் சில விசுவாச பரீட்சையை வைக்கிறார். இதுல நிச்சயமா சாத்தான் ஜெயிக்க மாட்டான், ஜெயிக்காது நீங்க தான். நல்ல கையை தட்டி கர்த்தரமாக. சில நேரம் வியாதி வருதா, அது விசுவாச பரீட்சை. போராட்டம் வருதா, விசுவாச பரீட்சை. கடன் பிரச்சனை நெருக்குதா, விசுவாச பரீட்சை. வெளியில வர முடியாத சூழ்நிலையா, விசுவாச பரீட்சை. இதுல நீங்க முழங்கால் படிட்டு செபித்து பாருங்க, என் தேவனே நீரே அல்லாமல் வேற ஒருவர் என்ன ரட்சிக்க முடியாது என்று யாரு செபிக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார்.